2025 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி மூன்றாவது முறையாக கோப்பை வென்று அசத்தியுள்ளது இந்திய அணி. 2025 சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியானது பரபரப்பான முறையில் நடந்து முடிந்துள்ளது. 2002 மற்றும் 2013 சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைகளை வென்ற இந்திய அணி மூன்றாவது கோப்பைக்காக களம் கண்டது. அதேபோல 2000 ஆண்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நியூசிலாந்து அணி இரண்டாவது முறையாக கோப்பை வெல்லும் முனைப்பில் இறுதிப் போட்டியில் காலடி வைத்தது. துபாயில் உள்ள சர்வதேச மைதானத்தில் தொடங்கிய இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடர்ச்சியாக 15வது முறையாக டாஸை இழந்த இந்திய அணி இறுதிப் போட்டியில் எப்படி வெல்ல போகிறது என்ற கவலை எல்லோருக்கும் எழுந்தது. அதற்கேற்றாற்போல் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரச்சின் ரவீந்திரா மற்றும் பில் யங் இருவரும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி விக்கெட்டையே இழக்காமல் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு மிரட்டினர். சிறந்த ஃபார்மில் இருக்கும் ரச்சின் ரவீந்திரா 4 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என விளாசி அச்சுறுத்தும் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மிகப்பெரிய இலக்கை நோக்கி நியூசிலாந்து செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தபோது சரியான நேரத்தில் பந்து வீச வந்த வருண் சக்கரவர்த்தி பில் யங்கை 15 ரன்னில் வெளியேற்றி முதல் விக்கெட்டை எடுத்து வந்தார். உடனடியாக குல்தீப் யாதவை எடுத்து வந்த கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நகர்த்தலை கொண்டு வந்தார். வீசிய முதல் பந்திலேயே ரச்சினை போல்டாக்கி 37 ரன்னில் வெளியேற்றிய குல்தீப் யாதவ் அடுத்த ஓவரில் கேன் வில்லியம்சனை 11 ரன்னில் அவுட் ஆக்கி நியூசிலாந்து அணிக்கு அடிக்கு மேல் அடி கொடுத்தார். உடன் டாம் லாதமும் 14 ரன்களில் வெளியேற நியூசிலாந்து அணி தடுமாறியது. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழக்க அணியை சரிவில் இருந்து மீட்கும் போராட்டத்தில் இறங்கிய டேரில் மிச்சல் மற்றும் பிலிப்ஸ் இருவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். டேரில் மிச்சல் 63 ரன்களும், கிளென் பிலிப்ஸ் 34 ரன்கள் மற்றும் பிரேஸ்வெல் 53 ரன்களும் என அடிக்க 50 ஓவரில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 251 ரன்கள் சேர்த்தது நியூசிலாந்து அணி. 252 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஜோடி 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 5 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் என நாலாபுறமும் சிதறடித்த கேப்டன் ரோஹித் சர்மா அரை சதமடித்து அசத்தினார். 105 ரன்கள் அடித்து விக்கெட்டையே விட்டுக் கொடுக்காமல் இந்திய அணி ரன் சேசிங்கை எளிதாக காமிக்க சுப்மன் கில் காற்றில் அடித்த பந்தை பறவையை போல் பறந்து பிடித்த கிளென் பிலிப்ஸ் ஒரு அற்புதமான கேட்சை பிடிக்க முதல் விக்கெட்டை கைப்பற்றியது நியூசிலாந்து. உடன் களத்திற்கு வந்த விராட் கோலியும் ஒரு ரன்னில் அவுட் ஆகி வெளியேற இந்தியாவின் பக்கம் அழுத்தம் அதிகமானது. அதற்கு பிறகு நியூசிலாந்தின் ஸ்பின்னர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீச இந்திய அணி வீரர்கள் ரன்களை எடுத்து வர சிரமப்பட்டனர். அழுத்தம் கூட கூட அதுவரை நிலைத்து நின்று ஆடிய கேப்டன் ரோஹித் சர்மா இறங்கி வந்து சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்து ஸ்டம்ப் அவுட் ஆகி 76 ரன்னில் நடையை கட்டினார். குறைவான இடைவெளியில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் அணியை மீட்டி எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் அக்சர் பட்டேலின் தோள்களில் சேர்ந்தது. பொறுப்பை உணர்ந்த இந்த ஜோடி 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அழுத்தத்தை குறைத்தது. சரி, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு என ரசிகர்கள் நிம்மதியடைய, அது எப்படி நீங்க நிம்மதியா மேட்ச் பார்க்கலாம் என்பது போல ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்னிலும் அக்சர் பட்டேல் 29 ரன்னிலும் அடுத்தடுத்து வெளியேற ஆட்டம் மீண்டும் சூடு பிடித்தது. ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி சென்ற இறுதிப் போட்டியை பார்த்த ரசிகர்கள் அழுத்தத்தின் உச்சத்திற்கே சென்றனர். ஆனால் களத்திற்கு வந்த KL ராகுல் சிக்ஸரை பறக்க விட ஹர்திக் பாண்டியா சிக்ஸர் பவுண்டரி என விளாசி அழுத்தத்தை மீண்டும் நியூசிலாந்தின் பக்கம் திருப்பிவிட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் ஹர்திக் பாண்டியாவும் கேட்ச் கொடுத்து வெளியேற, ஏன்பா நல்லா இருக்க, நாங்க ஹார்ட் பேஷண்டா மாறிடுவோம் போல, சீக்கிரம் முடிங்கப்பா என்ற நிலைமைக்கே ரசிகர்கள் சென்றனர். இறுதியில் வின்னிங் ஷாட்டாக ரவீந்திர ஜடேஜா பவுண்டரியை விளாச
இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை முத்தமிட்டது. வின்னிங் ஷாட் அடித்த பிறகு ரவீந்திர ஜடேஜா ரசிகர்களுக்கு பறக்க முத்தமிட்டார். முதல் ஐசிசி சாம்பியன் டிராபியில் விளையாடிய ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி 3 பேரும் மைதானத்தை நோக்கி குதூகலத்துடன் ஓடி வந்தனர். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் ஸ்டம்புகளை கையில் ஏந்தி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்தியா முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். 1983 ஒருநாள் உலக கோப்பை, 2002 சாம்பியன்ஸ் டிராபி, 2007 T20 உலக கோப்பை, 2011 ஒருநாள் உலக கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் 2024 T20 உலக கோப்பை என 6 கோப்பைகளை வென்றிருந்த இந்திய அணி 7வது ஐசிசி கோப்பையாக 2025 சாம்பியன்ஸ் டிராபியை வென்று மகுடம் சூடியுள்ளது. இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா 2024 T20 உலக கோப்பை மற்றும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி என 2 ஐசிசி கோப்பைகளை வென்று தோனிக்கு பிறகு அதிக ஐசிசி கோப்பைகளை வென்ற இந்திய கேப்டனாக முத்திரை பதித்துள்ளார்.